ஹலோ ஃப்ரெண்ட், அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு சாஃப்டான நல்ல ஜூஸியான பாதுஷா ரெசிபி நம்ம ஸ்வீட் ஷாப்பில் வாங்குறத விட நம்ம வீட்டில் செஞ்சோமான்னு எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வனஸ்பதி டால்டா எதுவும் சேர்க்காம நம்ம வீட்டிலேயே செய்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியும் கூட. பாதுஷா பர்ஃபெக்டாக வர்றதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கர்ட் சேர்த்துக்கோங்க, அதாவது தயிர் சேர்த்துட்டு. புளிப்பு இல்லாத ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்துக்கணும். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கணும். ஸ்வீட் செய்கிறப்போ மெஷரிங் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி மெஷரிங் ஸ்பூனு கப் எல்லாம் ரொம்ப சீப்பான விலைக்கு கிடைக்கிது. அது ஒன்று வாங்கி வச்சுட்டா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 3த்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணால் கொஞ்சம் நுர பொங்குற மாதிரி இருக்கும் தயிர். 1 கப்பு மைதா மாவு சேர்த்துக்கோங்க, ஆல் பர்பஸ் ஃப்ளோர். 1 கப்பு மைதா மாவுக்கு இந்த அளவுலாம் கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க லைட்டாக. 1/4 கப்பு நெய் சேர்த்துக்கணும். 1 கப்பு மைதா மாவுக்கு 1/4 கப்பு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் இவ்வளோ சேர்க்க இஷ்டம் இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் ரீஃபண்ட் ஆயில் சேர்த்து கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம புட்டுக்கு செக் பண்ணோம்ல, அழுத்தி பிசைஞ்சு பார்த்தா உடையாமல் இருக்கணும். உதிர்ந்தால் இது மாதிரி உதிரணும், அதான் கரெக்டான பக்குவம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதிகமாக தண்ணி சேர்த்துடாதுங்க. 1 டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி அது மாதிரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு சாஃப்டாக பிசையாமல் கொஞ்சம் ஹார்டாக பிசைஞ்சு வச்சுட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஃப்ரை பண்ணுறப்போ இது மாதிரி மாவு நம்ம விரிச்சுக்கிற லேயராக இருக்கணும், அதான் கரெக்டான பக்குவம். கொஞ்சமாக மேலாப்பில் நெய் தடவி நம்ம ரெஸ்ட்டில் விட்டுட்டு சுகர் சிரப் நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு அகலமான பேனில் 1 கப்பு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப்பு சர்க்கரைக்கு 1/4 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கரைஞ்சி நல்லா பொங்கி வரட்டும். 4 ஏலக்காய் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம இந்த கலந்து வச்சுருக்கோம்ல மாவை எடுத்து சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சிட்டு குலாப் ஜாமுனுக்கு நம்ம உருட்டோம்ல அது மாதிரி லைட்டாக ப்ரெஸ் கொடுத்து உருட்டிட்டு இது மாதிரி நடுவில் கொஞ்சமாக ப்ரெஷர் கொடுத்து ஒரு ஹோல் மாதிரி பண்ணி வச்சுட்டா நம்மளுக்கு ஃப்ரை பண்ணுறப்போ ஈவனாக ஃப்ரை ஆகும். இதே மாதிரி எல்லா பாதுஷாவும் ரெடி பண்ணி வச்சுட்டு சுகர் சிரப் அப்படியே ரெடி ஆகிருக்கும். நம்ம லைட்டாக தொட்டு பாட்டோன்னா ஒரு கம்பி பதம் வரணும், அதான் கரெக்டான பக்கம். இதில் டக்குன்னு நம்ம சுகர் சிரப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிட்டால் கிறிஸ்டல் ஆகாமல் இருக்கும் சுகர் சிரப்பு. ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாதுஷாவை லோ ஃப்ளேமில் இருக்க எண்ணெயில் விட்டு தான் எடுக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் போட்டோன்னா எடுத்தோடனே ப்ரௌன் கலரில் ஆயிடும், உள்ளாருக்கு நம்மளுக்கு வறுக்காமல் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஃப்ளேமை மீடியம் டு லோ தான் நம்ம மெயின்டைன் பண்ணணும். மெதுவாக எல்லா பாதுஷாவும் திருப்பி போட்டு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லைட் ப்ரௌன் கலர் வந்தோடனே நம்ம உடனே எடுத்துடணும். கொஞ்சம் வறுக்கட்டும் அப்படின்னு விட்டால் நல்லா அதிர்சம் மாதிரி கலர் சேஞ்ச் ஆயிரும். ஸோ நம்ம பிகினர்ஸாக இருந்தால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள், அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டான பக்குவமாக இருக்கும், கலரும் சேஞ்ச் ஆகாது. வறுத்து வச்சுருக்கிற பாதுஷாக்களை நம்ம சுகர் சிரப்பில் சேர்த்து நல்லா சுகர் சிரப் எல்லா பாதுஷாலையும் படுற மாதிரி நம்ம திருப்பி விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் இருந்தால் மட்டும் போதும், நம்மளுக்கு பாதுஷா நல்லா சுகர் சிரப்பை எல்லா பாதுஷாவும் நல்லா இழுத்துரும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் உள்ளார்க்க நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நான் சொன்ன மெஷர்மெண்ட் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு பர்ஃபெக்டான பாதுஷா கண்டிப்பாக கிடைக்கும். வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாதுஷா சாஃப்ட் பார்த்தா அவ்வளோ ஒரு சாஃப்டாகவும் குலாப் ஜாமுன் டேஸ்ட்டில் இருந்தது, செம்ம ஜூஸியாக இருந்தது. உங்களுக்கு இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் டிக்டாக்ல உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். வேறு ஏதாவது ரெசிபி வீடியோ வேணுனாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வீடியோ சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். இன்னொரு சூப்பரான ரெசிபி வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.